அவங்க மிஸ்ஸஸோட அவர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்களும் வருவாங்களே சார் ஷூட்டிங். அவங்க அவங்க எப்படி பிஹேவ் அவங்க பண்ணுவாங்க? நல்லா அவுட்டோர் ஒரு 5 ஒரு 2, 3 நாளைக்கு மேல இருக்குன்னா, அம்மா வந்துருவாங்க. கமலம்மா வந்துருவாங்க. வந்தாங்கன்னாக்கா, அவங்களே தான் குக் பண்ணி குடுப்பாங்க. அவங்க குக் பண்ண சாப்பாடு தான் நாங்கலாம் சாப்பிடுவோம். அதுவும் அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்குங்க. அவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னு இல்ல, இல்ல. போது. இங்க இங்க இல்ல அவர் கூட நீங்க 5, 6 பேரா 5, 6 இருப்பீங்க. பேர். அது அது அவங்களுக்கு சிம்பிள் சார். இல்ல வீடு மாரி. ரூம் இருக்கு இல்லீங்களா? ஆ. அவருக்கு ஒரு ரூம், ஏன்னா பெரிய ரூம் கிச்சன் போடுறாங்க இல்லையா? தேவைப்படுமே அது. இந்த பக்கம் அவரு ரூம் பக்கத்திலேயே எங்க 3 பேருக்கும் ரூம் இருக்கும். சரி, அவருடைய அசிஸ்டன்ட் டச்சப் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, திருக்கோணம்னுங்கன்னு. சரி. அவருக்கு, அப்புறம் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு ரூமு. மேக்கப்புக்கு தனியா ஒரு ரூம் குடுத்துருவாங்க. அந்த சரி, மேக்கப் மேன் ரூமு தான் அவங்க கிச்சனே. எங்க ரூம் தான் அவங்க கிச்சனே. சரி, சரி. அதனால நாங்க கிளம்பிட்டோம்னா, அந்த ரூம பூட்டிட்டு சாவிய கொண்டு போய் அப்பா ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா போதும். ஆ. அம்மா அந்த நாங்க போனதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கு மேல ஒரு வண்டி எடுத்துட்டு அவங்களே ஆள கூட்டிட்டு மார்க்கெட் போயிட்டாங்கன்னாக்கா, ஓ! என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து எல்லாம் கிளீன் பண்ணி அது இது பை 12:30 ஹெல்ப்புக்கு யாரும் வச்சுக்க மாட்டாங்க சமைக்கிறதுக்கு. 12:30 12:45க்கெல்லாம் சாப்பாடு வண்டி அங்க வந்துரும். ஓ! கம்பெனி வண்டி வருதோ இல்லையோ, எங்க வண்டி வந்துரும்.